நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு நபராக இருந்தால் நீங்கள் கற்றுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் என்னுடைய அனுபவத்தின் மூலியமாக நான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நான் தெரிஞ்சுக்காமல் பண்ண நிறைய தவறுகள், என்னுடைய வெற்றி, இது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய யூடியூப் ஜேர்னி அதை தான் பார்க்க போகிறோம். நான் இது யூடியூப்பில் அமௌண்ட்டுன்னு ஒன்று ஏர்ன் பண்ணி அதன் பிறகு இந்த வீடியோ போடலாம்னு நினச்சேன். பட் அதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய ஜேர்னி என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இப்போது நான் லாஸ்ட்டாக வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஒரு பர்சன் எவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறேன், என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தது, இப்போவும் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் எப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா January 2, 2020. ஓகேவா, 2020 தான் சடனாக ஓகே சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக இருந்தது. அதன் பிறகு ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு யூடியூப்பை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், முழுசாக என்னன்றதை புரிஞ்சுட்டு பண்ணணும்னு நினச்சேன். பட் இப்படியே டைம் எடுத்துக்கிட்டே இருந்தேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி 2020 ஒரு கோலாக இது ஸ்டார்ட் பண்ணேன் January 2ல். நெக்ஸ்ட்டு அப்போ எனக்கு தெரியாது யூடியூப்பில் ஒரு முக்கியமான அல்காரிதம் என்ன அப்படின்னா, நீங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கணும். ஓகேவா, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே, அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்னுடைய ஒரு கவுண்ட் 1000 ஆயிருக்கணும். அண்ட் தென் நீங்கள் பார்க்கக்கூடியவங்களுடைய அந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது 4000 வாட்ச் ஹவர்ஸ், அதாவது 4000 மணி நேரமாக ஆகியிருக்கணும். இது ஸ்டார்டிங்கில் பேசிக் எனக்கு இது சுத்தமாக தெரியாது. இது எப்போ தெரியும் அப்படின்னா, இது கேட்டால் அதை சிரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1 year கழிச்சு தான் தெரிஞ்சு. 9 months கழிச்சு தான் தெரிஞ்சு. ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு 6 months, ஒரு 7 months அந்த மாதிரி ஆகும்போது கிட்டத்தட்ட நான் 3800 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணிட்டேன். ஓகே, இந்த 1 yearலேயே நான் ரீச் பண்ணிடுவேன். நிறைய யூடியூப் சேனல் நான் இன்னும் அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற நிறைய நான் கேட்டிருக்கேன். பட் ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்ச நாள்லேயே இந்த வருஷத்துக்குள்ளேயே நம்ம ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சேன். பட் அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கொரோனா டைம் இல்லையா, ஸோ அப்போ வியூஸ் எல்லாம் நிறைய போச்சு, நிறைய வாட்ச் ஹவர்ஸும் வந்தது. அதன் பிறகு கிட்டத்தட்ட 9 months கிட்ட ஆனதுக்கப்புறம் 3865, நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த ஃபோட்டோவில் 3865 அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்ததுக்கப்புறம் அது என்னாச்சு அப்படின்னா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிது. எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படி சர்ச் பண்ணணும், என்ன விஷயம், ஏன், எதனால், யார்கிட்ட கேட்கணும் அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியல. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஹார்ஸ் தான் பேலன்ஸ் இருந்தது. ஆனால் எனக்கு தெரியல, அது அப்படியே ஃபுல்லாக குறைஞ்சிட்டே வந்தது. 3 months ஆயிடுச்சு, 4 months ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் ஜான்வரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த விஷயம். ஓ, இப்படி ஒன்று இருக்குது போல், அது வரைக்கும் எனக்கு தெரியாமல் இருந்தது. 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு இருக்கும் போல் அப்படின்னு. அப்போ என்னாச்சு அப்படின்னா, நான் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் போட்டு ட்ரை பண்ணி பண்ணுறதுக்குள்ளே கொரோனா லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறவங்க அவங்க எல்லாம் ஒர்க்குக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னா வாட்ச் ஹவர்ஸ் ஃபுல்லாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தென் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் எந்த வீடியோஸ் எடுத்தாலும் ஒரு நாளைக்கு 4 வீடியோ, 5 வீடியோ, 6 வீடியோ, வீட்டில் தான் இருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் ஒரு நாளைக்கு 4, 5, 10 அப்படின்னு இஷ்டத்துக்கு போட்டுருவேன். அப்போ ஒரு வீடியோஸ்க்கான யூடியூப் ஒரு டைம் எடுத்து அதை எல்லார்கிட்டையும் சர்க்குலேட் பண்ணோம். அந்த மாதிரி சர்க்குலேட் பண்ணுறதுக்கு கூட நான் டைம் விடாமல் எல்லா வீடியோஸும் ஒன்றா போடும்போது அது என்னாச்சு அப்படின்னா மொத்தமாக வீடியோ அப்படியே போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அதுவும் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கு. அப்புறம் இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எண்டு ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா யூடியூப்பில் லாஸ்ட்டாக 4 பாக்ஸாக வந்திருக்கும். அதே இப்போ நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக எண்டு கார்டில் 4 வீடியோஸ் வரும் இல்லையா, ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அதுவும் வரும். அப்புறம் ஐ பட்டன் சொல்லுவாங்க, அங்கங்கே ஸ்பேஸ் கொடுத்து மேலே ஐ பட்டனில் லிங்க் இருக்குது பாருங்கன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதுவும் எனக்கு தெரியல 1 year வரைக்கும். ஐ திங்க் நீங்கள் நினைக்கலாம் ஒன்றுமே தெரியாமல் நீ எதுக்கு ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு. பட் ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டேன். பட் அதெல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சு. நெக்ஸ்ட் அது தெரிஞ்சு நான் வரதுக்குள்ளே அந்த லாக்டவுனு, அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போனது, அதுக்கப்புறம் திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணி வரதுக்குள்ளே என்னாச்சுன்னா திரும்ப ஃபுல்லாக டிக்ரீஸ் ஆகி எகெயின் எப்படி வந்துருச்சுன்னா எனக்கு 2000 வந்துருச்சு.
4000 ரீச் பண்ண போன இடத்துல திரும்ப 2000 வந்துருச்சு. என்னால அத எப்படி சொல்றது? என்னால தாங்கவே முடியல. என்னடா இது! இப்படி நம்ம ஆயிருச்சே! இந்த மாதிரி இருந்ததே! அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப நான் வந்து வீடியோஸ் போட இதவே தான் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறமா ஒவ்வொன்னா தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணிட்டே வந்தேன். அதுக்கப்புறமா தெரிஞ்சு நான் பண்ணும்போது, அ இந்த பார்க்குறவங்க வியூஸும் வந்து கம்மியாச்சு இல்லையா? அண்ட் தென் இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் என்னுடைய ரிலேஷன் என்னுடைய நெருங்கிய சொந்தத்துக்காகட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்காகட்டும் யாருக்குமே நான் சேனல் ஓப்பன் பண்றது கூட தெரியல. அவங்களுக்கு அனுப்பிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன சொல்றது? ஏதாவது நெனச்சுக்குவாங்களோ! நம்ம அந்த மாதிரி கேட்கலாமா? அப்படின்னு சொல்லி என் மைண்டுக்குள்ளேயே ஒரு தாட். அதனால யூடியூப் ஆரம்பிச்சு 3 வருஷம் வரைக்கும் யாருக்குமே வந்து தெரியாது. நான் வந்து இந்த மாரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சவங்க யாருக்குமோ, இல்ல நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இதுலலாம் வச்சு ஸ்டேட்டஸ்லலாம் வச்சு அந்த மாரி காமிக்கிறது அப்படின்றதும் பண்ணல. அது 2 இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்றதுக்கு. அப்புறம் தான் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, "ஏன் நீ ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்றத வாட்ஸ்அப்ல லிங்க் போடு, எல்லாமே பண்ணலாம்ல." அப்படின்னா, "இல்ல ஏதாவது நெனச்சுக்குவாங்களோ? என்ன நெனைக்க போறாங்க? அவங்களுக்கு வேணும்னா பார்க்க போறாங்க, இல்லைன்னா விட போறாங்க." அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமும் அதுவும் தடுமாறி பண்ணி கொண்டு வரதுக்குள்ளயும் அது எல்லாமே போயிருச்சு இல்லையா? அதுக்குள்ள நெறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணி நெறைய விஷயங்கள் நடந்து எல்லாமே வந்து போயிருச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் நான் ஃபேஸ் பண்ணிட்டுருந்தேன். இதுக்கு நடுவுல என்னென்ன அப்படின்னா, நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. தப்பான கமெண்ட்ஸ் எல்லாமும் வந்திருக்கு. ஆனா இப்போ லாஸ்ட்டா இந்த 2, 3 டேஸ்க்கு முன்னாடி வந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து எப்பவுமே வந்தது கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்ததுல நெறைய கமெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஒரு பெர்சன் மெசேஜ் கமெண்ட் பண்ணாங்க. அப்போ வந்து அது எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேன். பட் அது பழைய ஃபோன் அப்படியே வந்து டெலீட் ஆயிருச்சு. ஸோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஓகே. அதுவும் வந்து கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூட எனக்கு ஒரு கூச்சம். ஏதாவது நெனச்சுக்குவாங்களோ? என்ன ஏது? அவங்களா வேணும்னா பண்ணுவாங்க. நம்மளுடைய வீடியோ வந்து வேல்யூபிளா இருந்தா தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டு. நெறைய தேவையில்லாத தாட்ஸ்லாம் இருந்ததுனால, என்னுடைய வீடியோஸ் வந்து அப்படியே மெதுவா தான் போயிட்டுருந்தது. இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் அதாவது பிடிச்சிருக்கு அப்படின்ற கமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு, அப்புறம் வந்து நடுவுல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு வந்து நான் போட ஆரம்பிச்சேன். கொஞ்சம் வீடியோஸ் ஆனதுக்கப்புறம், எனக்கு தெரிய வந்ததுக்கப்புறம். அப்படி போட்டப்போ, "எதுக்கு நீ இந்த மாரி இப்படி போடுற? சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு" சொல்லி, தேவைன்னா பண்ணுவாங்க. "நீ இப்படி போட்டா எனக்கு வந்து டிஸ்டர்பா இருக்கு இந்த வீடியோ பார்க்குறக்கு" அப்படின்னு போட்டாங்க. எனக்கு என்னடா இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போட்டது ரொம்ப தப்பு போல அப்படின்னு சொல்லி, அதுக்கு நான் வந்து 1 வாரமெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்ன இந்த மாரி நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் போல, இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க போல அப்படின்ற மாதிரியான தாட்டு. இன்ஃபேக்ட் நான் நெறைய யூடியூப் சேனல்ல பார்த்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த மாரி சொல்லுவாங்க. பட் என்ன ஒருத்தங்க அப்படி கேட்டோனே எனக்கு சடனா எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. நான் ரிப்ளை கூட பண்ணல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதன் பிறகு என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து டீச்சிங் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்றது வந்து கொஞ்சம் ரேர் தான். ஒரு 100 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு 20 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்றதே பெரிய விஷயம். பிகாஸ் ஆஃப் டீச்சிங் சேனல் அப்படின்றதுனால நெறைய பேர் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, "நீ ஏன் இந்த மாதிரியான ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்க? டீச்சிங் சேனலு. இது வந்து வேஸ்ட்டு. விளாகு அந்த மாதிரி கப்புள்ஸ் விளாகு, ஜாலியா வந்து ஃபுட் விளாகு அந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல. வீட்ல இருக்கக்கூடிய வேலைகள் அந்த மாதிரியான விளாக் போட்டேன்னா தான் நல்லா போகும். இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு." அப்படின்னு சொல்லி என்னுடைய சர்க்கிள்ல இருக்கக்கூடியவங்களே வந்து நெறைய டிஸ்கரேஜ் பண்ணாங்க. நெறைய கஷ்டப்பட்டேன். கேட்கும்போதே கஷ்டமா இருந்தது. என்னடா அப்படின்னு சும்மா ஜஸ்ட் வந்து நம்ம எதுக்காவது அனுப்புறோம்னா, "ஓ! நீ சேனல்" அவங்க கிட்ட நம்ம எப்பயாவது தான் பேசியிருப்போம். பட் அவங்க கூட பார்த்துட்டு, "ஓ! நீ சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கியா? சரி ஓகே. ஏன் இந்த மாரி சேனலு? இது வேஸ்ட்டு. நீ என்ன தேவையில்லாத பண்ணிட்டுருக்க?" அப்படிம்பாங்க. சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் வேண்டாம் அப்படின்னு நினைப்பேன். பட் இல்ல, ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யார் என்ன சொன்னாலும் நான் அந்த விஷயத்துலேருந்து ஒரு அமௌண்ட் அப்படின்றத ஏர்ன் பண்ணுவேன். ஏர்ன் பண்ணி உங்ககிட்ட வந்து நான் நிப்பேன். நான் வந்து சாதிச்சுட்டேன் அப்படிங்கிறத வந்து நான் நிப்பேன், காமிப்பேன் அப்படின்ற தாட்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்பல்லாம் வந்து இந்த 1 இயர்க்குள்ள வந்து நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நெறைய உங்களுடைய சப்போர்ட்ஸ் வந்து நெறைய இருக்கு. எப்படி அப்படின்னா, நெறையா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க நல்லா எடுக்கிறீங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எல்லா சேனலை விட நீங்க நல்லா எடுக்கிறீங்க. உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் சூப்பரா இருக்கு, கிளியரா இருக்கு அப்படின்னு வரும். அட் த சேம் டைம் இதுவே அப்படியே எப்படி நெகட்டிவா வரும் அப்படின்னா, "நீ என்ன எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குற? உன்னுடைய எக்ஸ்ப்ளனேஷனே கிளியரா இல்ல. நீ வந்து சும்மா வளன்னு பேசிட்டு போற" அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "நீங்க வந்து கிளியர் கட்டா என்னன்றத மீனிங் சொல்றீங்க. ஒரு சில சேனல் வந்து கிளியரா மீனிங் சொல்ல மாட்றாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேரலலா மாறி தான் வந்து மெசேஜஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து நீ வந்து ஏதாவது ஒரு சில வீடியோஸ்ல வந்து ஏதாவது ஒரு
நம்மளுடைய ஹியூமன் தானே இல்லையா, ஏதாவது ஒரு லைன் வந்து மிஸ் ஆகிருக்கும். சப்போஸ் எடிட்டில் மிஸ் ஆகிருக்கலாம், இல்லை நான் வந்து லெசன் எடுத்துகிட்டு இருக்கும்போது அதில் ஏதாவது ஒரு லைன் மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான தருணத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வந்து உனக்கு தெரியலன்னு அந்த லைன் விட்டுட்ட அப்படிம்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு மீனிங் வேணும் அப்படின்னா அதை எந்த அளவுக்கு ஆழமாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்காக நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து சர்ச் பண்ணி எல்லாமே பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, உனக்கு தெரியல அதனால தான் நீ அந்த வீடியோ போடலை, உனக்கு தெரியல அதனால தான் நீ விட்டுட்ட அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். இன்ஃபேக்ட் இது எல்லாமே வந்து நான் வந்து யூடியூப்லேருந்து ஒரு அமௌண்ட்டும் ஏர்ன் பண்ணாமல், ப்ளஸ் என்னுடைய ஃபேமிலியோட டைமையும் விட்டு நான் இந்த வந்து வீடியோஸ் போடுறேன். அண்ட் தென் என்னுடைய பிஸ்னஸையும் பார்த்துட்டு கிடைக்கக்கூடிய டைமில் நான் ஜஸ்ட் இதில் வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் போடுறேன். அப்படிங்கும்போது இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன், ஏன் நான் இந்த வீடியோஸ் போடுறேன் அப்படின்றது வந்து. ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். இப்போ லாஸ்ட்டாக எந்த மாதிரியான வீடியோஸ், எந்த ஒரு கமெண்ட் அப்படின்னா, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அது நான் சொல்கிறதுக்கு கூட ஓகேவா, அது டபுள் மீனிங்காக இருந்தது. ஸோ தயவு செய்து அந்த மாதிரி யாருமே கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்புறம் வந்து போடி உனக்கு அறிவில்லை விளக்கண்ண அப்படின்னு எல்லாம் கமெண்ட் வந்திருக்கு. நான் என்ன பண்ணேன் எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ நான் சம்டைம்ஸ் நினச்சிக்கோ, ஓகே லூஸு போல் அவங்க அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். ஏன்னா எனக்கு சம்மந்தமே இல்லை, இந்த மாதிரி போடி விளக்கண்ண அப்படின்னு எல்லாம் மெசேஜ் வரும்போது எதுக்கு இப்படி மெசேஜ் வருது அப்படின்னு எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு சில டைமில் அதை நினச்சி விடாமல் 1 மந்த்தெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இப்போ லாஸ்ட்டாக வந்த கமெண்ட் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ராஜசேகர் அப்படின்ற ஒரு பர்சன். ஸோ அந்த கமெண்ட் எல்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. இந்த 2 டேஸாக வந்து ரொம்ப மைண்டு அப்படியே டிப்ரெஸ்ஸாக இருந்தது, டென்ஷனாக இருந்தது. என்னடா நம்ம என்ன பண்ணோம், ஆக்சுவலாக இந்த யூடியூப்லேருந்து நான் இன்னும் ஒரு அமௌண்ட் கூட ஏர்ன் பண்ணல, எதுவுமே பண்ணல. நான் வந்து நிறைய டைம் வந்து வேண்டாம், என்ன ஒரு 5 இயர்ஸாக எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, 5 இயர்ஸாக வந்து நான் என்னுடைய டைமை எல்லாம் விட்டுட்டு நான் பண்ணும்போது என்னை சுற்றி இருக்கவங்க கேட்க தான் செய்வாங்க இல்லையா, நீ என்ன டைம் எடுத்து வீடியோ போடுற, சம்பாரிச்சிட்டியா? இந்த வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. எவ்வளோ சம்பாரிச்சேன், மாதத்துக்கு ஒரு 50,000 வருமா, 20,000 வருமா, 15,000 வருமா, 10,000 வருமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை மொத்தமாக இது வரைக்கும் இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பேன், ஒரு 50,000 இருக்குமா, 1 லட்சம் இருக்குமான்னு கேட்பாங்க. பட் நான் சொல்லுவேன், இல்லை நான் இது வரைக்கும் இன்னும் ஏர்ன் பண்ணல. அப்படிங்கும்போது நீ ஒரு வேஸ்ட் ஃபெலோ அப்படின்ற அவங்களுடைய வார்த்தையும் சரி, அவங்களுடைய ஃபேஷியல் ரியாக்ஷனும் சரி, அதை பார்க்கும்போது அப்படியே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். பட் ஓகே, இது வந்து என்னுடைய பேஷன் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன். அண்ட் தென் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணப்பவே எனக்கு வந்து ஏர்னிங் ஆரம்பிச்சிருக்கணும். பட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4,000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ அதை தெரியாதனால தான். அப்படி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் 2020லேயே வந்து எனக்கு வந்து மானிட்டைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதன் பிறகு வந்து ஒவ்வொரு விஷயங்களாக வந்து எனக்கு நடந்திருக்கும். பட் அது இல்லாதனால நான் வந்து இந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது. இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாமும் வந்து நம்மளை வந்து ஸ்ட்ரகிளில் வந்து கொண்டு போகும். என்னடா இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, டபுள் மீனிங்லலாம் பேசுகிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்றது இருக்கும். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து நான் சொல்கிறது என்னென்னா, சப்போஸ் உங்கள் யாருக்காவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, டீச்சிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். என்னடா இவங்களே இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற சேனல்ஸுக்கு வர்ற வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸை விட டீச்சிங் சேனலுக்கு வர ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, கொஞ்சம் இல்லை ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். இது வந்து நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து டீச்சிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பேசிக்கான விஷயங்கள், அப்புறம் இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ், இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே இது பொதுவான விஷயங்கள் தான் அப்படின்னு உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காகத்தான். ஓகேவா, இப்போ நான் ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு மட்டும்தான் இப்படியா அப்படின்னு இருக்கும் இதை விட எல்லாருக்குமே இந்த விஷயம் பொதுதான் போல அப்படின்னு இருக்கும்போது அந்த கவலை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு சாதாரணமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவும் போடுறேன். என்ன லாஸ்ட்டாக வந்து நீ அமௌண்ட் மானிட்டைஸ் அப்படின்றது ஏர்ன் பண்ணையா இல்லையா அப்படின்னு, அதுவும் வந்து இப்போ ஒரு 6 months முன்னாடி தான் வந்து எனேபிள் ஆகியிருக்கு. ஓகேவா, எனேபிள் ஆகியிருக்கு. பட் இன்னும் வந்து அது அமௌண்ட்டு நான் ஏர்ன் பண்ணலை ஃபுல்லாக. அது அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்னென்ன விஷயங்கள் அப்படின்றதையும் வந்து எப்படி அமௌண்ட்டை ரீச் பண்ணேன், அதற்கான ரூல்ஸ் என்ன, அது என்னென்ன விஷயங்கள் பண்ணேன் அப்படின்றதையும் நான் வீடியோவாக போடுறேன். ஓகேவா, பட் இன்னும் வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணல. அப்படியே இருந்தாலும் ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் ஒரு 7 rupees, 8, 7, 6, 10 அவ்வளோதான் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 100, 200, 1000 அப்படின்னு வராது. அதெல்லாம் வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு தான் அப்படி கிடைக்கும். பிகாஸ் அவங்களுக்கு வியூஸும் அதிகமாக இருக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா,
இப்போது நம்ம ஒரு விஷயம் போதும் நான் நிறுத்துறேன் அப்படின்னு நினைக்கும்போது உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய பெரிய ஹியூஜ் ரெஸ்பான்ஸும் கமெண்ட்ஸும் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன் கமெண்ட் பண்ணுங்கன்னு, நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பட் போக போக வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவாக தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து இன்னுமே நீங்கள் ஏன் மேம் ரீச் பண்ணாமல் இருக்கீங்க, நீங்கள் நல்லா கிளாஸ் எடுக்கிறீங்க, நல்லா பண்ணுறீங்க, அப்புறம் ஏன் இன்னும் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதாகட்டும், அப்புறம் வந்து 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஏன் ரீச் பண்ணலன்னு கேட்கும்போது என்ன சொல்கிறது, அதற்கான பதில் எனக்கே தெரியல. அவ்வளோதான். அது என்னன்னு எனக்கு தெரியல. என்னுடைய என் சைடில் வந்து ஃபால்ட்டா இல்லை என்ன அப்படின்றதும் அது எனக்கு புரியல. ஓகேவா? அது என்கிட்ட இருந்து ஒரு பதிலும் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐ பட்டனு எண்டு கார்டு அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் மொத்தமாக ஒரு எவ்வளோ 700 வீடியோஸ் 600 வீடியோஸ் மேலே ஆயிடுச்சு. அதன் பிறகு தான் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 6 months ஆச்சு. அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டாக எடுத்து இன்னொன்று சொல்ல போனோம் அப்படின்னா, பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 months இந்த மாதிரி தான் எதுவுமே தெரியாமல் ஒரு பேசிக்கான விஷயமே எதுவுமே தெரியாமல் அப்படியே நீச்சல் குளத்தில் குதிச்சிட்டேன். அந்த மாதிரி எண்டு கார்டு டைட்டிலு அதெல்லாமும் வந்து அதுக்கப்புறமா தான் மெதுவாக வந்து மொத்தமாக ஒரு பிளேலிஸ்ட் வச்சு அந்த பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு 10 வீடியோ, இன்றைக்கி ஒரு 20 வீடியோ, இன்றைக்கி ஒரு 30 வீடியோன்னு சொல்லி அந்த மாதிரி 750 வீடியோ கிட்டத்தட்ட எண்டு கார்டு, ஐ பட்டனு, இந்த லிங்க்கு இதெல்லாமே கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஹேஷ்டேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய சேனலுக்கு கீழே வந்து டேகும் இருக்கும், ஹேஷ்டேக் இருக்கும். அந்த ஹேஷ்டேக் நான் என்ன பண்ணேன்னா, டேகு போட வேண்டிய இடத்துல ஹேஷ்டேக் போட்டுட்டேன். ஆக்சுவலாக அப்படி போடக்கூடாதாமா, அதுவும் எனக்கு தெரியல. நான் ஸ்டார்டிங்லலாம் அப்படி தான் போட்டிருந்தேன். அதன் பிறகு ஒவ்வொரு வீடியோவும் வந்து ஹேஷ்டேக் எடுத்துட்டு அந்த டேகை மாற்றி திரும்ப வந்து டேக் இருக்க வேண்டிய இடத்துல டேகை கொடுத்து அந்த மாதிரி எப்படியெல்லாம் கொடுத்தா சர்ச் ஆகும் அப்படின்றதெல்லாம் மாற்றி கொடுத்து அதுக்கப்புறமா தான் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் சேஞ்ச் பண்ணேன். இப்போ வந்து ஓரளவுக்கு என்னால் வந்து கரெக்டாக என்னுடைய வீடியோ அப்படின்னா பேசிக்கான விஷயங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் என்னுடைய ஜேர்னி என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டைட்டிலு, தம்ப்நெயிலு, அப்புறம் வந்து எண்டு கார்டு, ஐ பட்டனு, அப்புறம் டேகு, ஹேஷ்டேகு இது எல்லாமே, அப்புறம் சேனலுக்குன்னு டேக் இருக்கும். ஓகேவா? சேனல் சர்ச் பண்ணுற பொதுவான நம்மளுடைய டீச்சிங் சேனல் அப்படின்னா டீச்சிங் சேனல் அப்படின்றதுக்கான அந்த டேகு அதெல்லாமும் கொடுத்துருக்கணும் பொதுவான விஷயங்களில். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நான் தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்தேன். அதன் பிறகு தான் வந்து லாஸ்ட் ஒரு 6 months பிஃபோர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் வந்து அதுலேருந்து அமௌண்ட் அப்படின்றது வந்து ஏர்ன் பண்ணலை. ஓகேவா? ஏர்ன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட வந்து நான் என்ன அப்படின்றத வந்து சொல்கிறேன். நான் பண்ணி முடிச்சிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்னால அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே வந்து எப்பவும் போல் நம்ம சேனலில் இருந்து டீச்சிங் ஹிந்திக்கு வந்து எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஓகேவா? எனக்கு வந்து நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு வந்து இந்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா, உங்களுடைய ஜேர்னி என்ன, யூடியூப்பில் எப்படி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கேட்கக்கூடியவங்களுக்கும் இது ஒரு ஆன்சரபிளான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்றதுக்காகவும், அண்ட் தென் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன மாதிரி மிஸ்டேக் நீங்களும் பண்ணிடாதீங்க. அப்புறம் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காகவும் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கற்றுக்கிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் யூடியூப் ஆகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. பட் பேசிக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றத தயவுசெய்து என்ன மாதிரி இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். டீச்சிங் சேனல் அப்படின்னா எந்த மாதிரி அதை கொண்டு போனால் வந்து உங்களால் வந்து அந்த விஷயம் வந்து உடனே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் ரன் பண்ண முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து எப்பவும் போல் எல்லா வீடியோஸுமே இருக்குது இல்லையா. ஸோ எக்ஸாமுக்கு எல்லோரும் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். கீழ்த்தரமான கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு பதில் தான். என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சூரியனை பார்த்து நாய் குலைச்சா அது நாய்க்கு தான் இது இல்லையா கேடு, அந்த மாதிரி நினச்சிக்கிறேன். ஸோ வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க நிறைய பேருக்கு வந்து நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா வீடியோஸ்க்குமே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, தேங்க்யூன்னு. நிறைய பேர் வந்து ஒரு நாளில் அவங்க ஒரு 10 வீடியோ 15 வீடியோ பார்க்குறாங்கன்னா அந்த வீடியோஸில் கீழே பூரா தேங்க்யூ, நல்லா எடுத்திருக்கீங்க, நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தேங்க்யூன்னு நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க எல்லோருக்குமே உங்களுடைய
ஆதரவுக்கு, அன்புக்கு ரொம்ப 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 நன்றி. அப்புறம் லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கும் வந்து கூடிய சீக்கிரமே வந்து நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுவீங்க அப்படின்னு போட்டிருந்தீங்க. உங்களோட எஃபர்ட்டுக்கு வந்து தேவையான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருடைய கமெண்ட்டுக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப 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 நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது. ஓகேவா? பிராத்மிக்லேருந்து பிரவீன் வரைக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். பாய்.